வணக்கம். அதியன் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட். எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இதனால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று நான் கருதுகிறேன். இதுவரையிலும் இந்த மாதிரி மெசேஜ் யாரும் கொடுத்தவங்க கிடையாது. மெடிக்கல் ஃபீல்டில் இதுவரையிலும் யாரும் செய்யவும் முடியாது. அதை தான் நாங்கள் செஞ்சுன்னு இருக்கிறோம். அது உங்களுக்கு இந்த வீடியோ மூலத்தில் எல்லாம் சொல்லிக்கிறோம். எங்களுடைய விலாசம் டாக்டர் எஸ் கார்த்திக், 9600167561, மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாள் பார்க்குறோம். அங்கே எங்கள் அட்ரஸ் பிரபுஸ் ஹாஸ்பிட்டல், ஜோதி நகர், மாங்காடு ரோடு, பரணிப்புத்தூர், சென்னை 22. மற்றும் டிஎஸ் ரவீந்திரநாத், 5th ஸ்கொயர், ஆஸ்டின் டவுன், பெங்களூர் 47. ஃபோன் 9243457888. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு வெள்ளைப்போக்கு, ஒயிட் பிளட் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க லேடிஸுங்களுக்கு. அது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, லேடிஸுங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதுக்காகத்தான் இந்த வீடியோன்னு அவங்களுக்கு போட்டுன்னு இருக்கிறேன். இது மெட்டபாலிசம்ன்றது நம்ம உடம்புல இருக்குது. அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா தான் இதெல்லாம் பிரச்சனைங்க வர ஆரம்பிக்குது. அது லேடிஸ்க்கு எப்படின்னு சொன்னாக்கா, லேடிஸ்க்கு அவங்களுக்கு பிளட் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும். அது என்ன நான்ஸ்டாப், சில பேருக்கு ஆகினே இருக்கும். அந்த மாதிரி ஆகும்போது அவங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை வருதுன்னாக்கா, ஹீமோக்ளோபின் குறைஞ்சி போயிடுது. உடம்புல ரத்தம் 12 கிராம் 13 கிராம் இருக்க வேண்டியதெல்லாம் 7 கிராம் 6 கிராமுக்கு சொல்கிறதுக்கே முடியாது அவங்களுக்கு. அந்த லெவலுக்கு போடுறாங்க. அவங்க போன் மேரோ இன்ஃபெக்ட் ஆகிட்டு பிளட்டு கொடுக்க வேண்டிய அது ஒரு பிரச்சனை வருது. ரெண்டாவது, அவங்களுக்கு இந்த பிளட்டு குறையும் போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சி போகுது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடுச்சுன்னா வேறு பிரச்சனை வருது. இந்த கேன்சரோ டிவியோ இந்த மாதிரியெல்லாம் கட்டிங் உருவாகிடும். ஸோ இதெல்லாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு வருது. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு தெரியறதில்ல. அவங்களுக்கு ஜனங்களுக்கு அவங்க பிளட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை போவாங்க, நிற்கும். கடைசியில் அப்புறம் அதுக்கு யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஒன்றுக்கு ஒன்று வந்துன்னே இருக்கும். அது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு சொன்னாக்கா, எங்களுடைய மூலிகை, இந்த மூலிகை கொடுத்துருந்துமே இந்த இன்ஃபெக்ஷனு அவன் பாடியில் பிளட்டில் அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். ஒரு 5 நாள். இந்த 5 நாளில் பிளட்டில் இன்ஃபெக்ஷன் ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு அடுத்தது அவங்க சுச்சுவேஷன் பார்க்குறோம், அந்த ப்ளீடிங்கும் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 50-60 அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பேஷண்ட்ஸ் மேலே டிபெண்ட் ஆகுது. சில பேருக்கு 100% ஸ்டாப் ஆகிடும். சில பேருக்கு ஒரு 80% ஆகும், 70 இந்த மாதிரி பர்சன்டேஜில் தான் போகும் அது. பட் இன்ஃபெக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிட்ட பிறகு அந்த ப்ளீடிங்கும் கண்ட்ரோலுக்கு வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஃபர்தராக அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, அவங்களுக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆயுர்வேதா சித்தாவில் மருந்து அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாக்கா அவங்க நார்மலுக்கு வந்துடுறாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ளீடிங் ஏன்னா நான் ப்ளீடிங் ஆகிருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு, ஒரு கிட்னி பேஷண்ட்ஸ் ஆகிடுச்சு. பிளட்டு லாஸ் ஆகி அவங்களுக்கு போய் கிட்னி நார்மல் சைஸ் கிட்னியும் ஷிங்க் ஆகி போச்சு. உள்ளே இருக்கிற ஃபில்டரும் ஃபங்க்ஷன் பண்ணாது, ஸ்டாப் ஆகிடுச்சு. கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆச்சு, கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பிளட்டை முதல்லையே அந்த பிளட்டை சேவ் பண்ணிட்டு இருந்தாக்கா, டிஸ்சார்ஜ் ஆகுது ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாக்கா அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்காது. சில பேருக்கு ஹார்ட் ஃபெயில் ஆகிடும். ஏன்னு சொன்னால் பிளட் லாஸ் ஆகி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போச்சுன்னு சொன்னாக்கா ஹார்ட் ஃபங்க்ஷனும் இதாகிடும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு மல்டிப்பிள் அந்த பிளட்டு போகிறதுனால
மல்டிப்புளாக தான் கொண்டாந்து வைக்கும் தவிர அதுக்கெல்லாம் வந்து பிளட் டிஸ்சார்ஜ் ஆகுதா, பிளட்டு நிற்க வைக்க முடியவே இல்லையா, அந்த பிளட்டை ஸ்டாப் பண்ண ஆகலையா, உடனே எங்ககிட்ட வந்தாக்கா நாங்கள் ஒரு 5 நாளில் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிடுறோம். 5 days தான், ஜாஸ்தி ரொம்ப நாள் தேவைப்படுறதில்ல. 5 நாளைக்கு அந்த மூலிகை கொடுத்து நம்ம நேஷ்னல் வெஜிடபிள்ஸ் அதான் வெள்ளை பூசணிக்காய் அது கூட சாம்பார் பண்ணாலே அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்டாப் ஆகுது, அது கண்ட்ரோலுக்கு வருது. அது கண்ட்ரோலுக்கு வந்து அப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபர்தராக பண்ணணும்னு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆச்சுங்களா? இது வந்து வெள்ளைப்போக்கு. அடுத்த வீடியோவில் வந்து நான் எதை பற்றி சொல்கிறேன்னாக்கா, பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படும் கோளாறுகள், அது கட்டி வரலாம், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது குழந்தையின்மையை பற்றி நம்ம பேசலாம், அதுவும் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த நெக்ஸ்ட் வீடியோவுக்கு அதில் வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படும் கோளாறுகள் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்குறேன், அதை பற்றி நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.